மிதுன ராசி ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி. புதனை ஆட்சியாக கொண்ட ராசி. நல்ல ஒரு சிந்தனையாளர் உள்ள ராசி. நல்ல ஒரு சுறுசுறுப்பானவங்க அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை, மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு தொழில் எனக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த தொழிலும் தெரியும், அந்த தொழிலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய தொழில் பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் 1க்கு 2 தொழில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் 1க்கு 2 வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த திறமை, அந்த சுறுசுறுப்பு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய விஷயத்தை கற்று வைத்திருப்பாங்க. கல்வியிலே கூட பார்த்திங்கன்னா 1க்கு 2 படிப்பு படிச்சிருப்பாங்க. 2 டிகிரி 3 டிகிரி படிக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஒரு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் பயிற்சியாக இருக்கிறார். அவரும் 10 மற்றும் 11வது வீட்டில் இருக்கும்போது இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது சூரியன் மூலமாக நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயோட கிரக பயிற்சி ஏப்ரல் 2 வரை இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வீட்டில் அவர் அமரும் போது நல்ல ஒரு உற்சாகம், குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். இதனால் வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல போதுமான ஆதரவு கிடைக்காம இந்த வேலையை தொடர்ந்து செய்யலாமா, இதில் ஆதாயமே இல்லை, இந்த வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் கூட ஒரு சில மிதுன ராசி என்பர்கள் இருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி, மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைய போகுது. மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில உதவிகள் கிடைக்காம கூட கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் வேலை செய்கிற இடத்துல நபர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை கவனித்து அதற்கேற்றாற் போல செயல்படுவாங்க. அதனால் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த மிதுன ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, வீட்லேயுமே வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டில் கூட உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் மற்ற உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்துருக்க மாட்டாங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் மற்ற உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. செய்யணும்னு நினைக்கிற வேலையை அதே நேரத்தில் செய்யவும் ஆரம்பிப்பீங்க, கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணியிடத்தில் கொஞ்சம் கலவையான ஒரு சூழ்நிலை கடந்த சில மாதமாக இருந்தாலும் கூட இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடினமான உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா குரு இந்த மாதம் முதலே உங்களுடைய வீட்டில் பயிற்சியாக இருக்கிறது ஒரு நேர்மறையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னிலை வகிக்கக்கூடியவங்களை இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடின உழைப்புக்கு நல்ல ஒரு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதனால் இதுனா வரைக்கும் எதெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஏன்னா 4வது வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் சர ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நெருங்கிய உறவுகளால், குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஒரு சில இன்னல்கள் அப்பப்போ வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகள் தான். அவங்கள அவ்வளோ நேசிப்பீங்க. ஆனால் அவங்களே இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வைப்பாங்க. அது உங்களுடைய மனதில் கொஞ்சம்
சின்ன கஷ்டமாகவும் ஒரு சின்ன பிரச்சனையாகவும் இந்த காலகட்டத்தில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் ஒரு விதமாக கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன சின்னதாக ஒரு சச்சரவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை, திருமணமாகாமல் ரொம்ப நாளாக காய்ச்சிட்டே இருக்கோம், எங்களுக்கு நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற யோகங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயதார்த்தம் திருமண யோகம் கூடி வந்திருக்கு. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்த லெவலை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெளிவாக ஆன்சர் பண்ணுவார். அதற்கேற்றார் போல் ஒரு சில பரிகாரங்களும் சொல்லுவார். அதற்கேற்றார் போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. சின்ன பிரச்சனை தான் கொஞ்சம் வாக்குவாதம் பெருசாகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்மறை கிரகங்களுடைய சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைச்சாலும் இந்த பணம் கையில் கிடைச்ச உடனே எடுத்துக்கிட்டு வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கையில் வந்த பணத்தை உடனே அடுத்த கணமே உறவுகளோட நண்பர்களோட எங்கேயாவது சேர்ந்து போய் சுற்றிட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படும். வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் செலவுகள் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆசை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தாய் வழி உறவுகள், தாய்மாமன் இந்த மாதிரி உறவுகளால் பெருசாக உதவி கிடைக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மூலிமா ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போதே இந்த தாய்மாமன்களால் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா, அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தாய்மாமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உதவி செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க எங்களுடைய தாய்மாமன் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் தவறுதலாக சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் ஒரு சில விஷயங்கள் மாறும். இருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார் அதை வைத்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். சரி, இவங்களுக்கு கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறதுனால இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் இறைச்சி மாமிச உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் தூய்மையாக ஒரு நேர்மையாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இந்த பங்குனி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. ராகு காலத்தில் ராகு பகவானை போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிந்தது அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது புற்றுக்கண் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஒரு பால் ஒரு முட்டை வாங்கி வச்சுட்டு ராகு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மிதுன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு உறுதியோடு இருப்பீங்க. ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்குனீங்கன்னா கூட என்னால் இதை பண்ண முடியும், என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இருப்பீங்க. அப்படி மன உறுதியோடு இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 1லேருந்தே செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜீவஸ்தானாதிபதி செஞ்சு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக எதுலையாவது தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்பின் அறிமுகம் ஆகாதவங்க மூலிமா ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 6 முதல் உங்களுடைய ராசி அதிபதியும் மறைவு ஸ்தானத்தில் அமரும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி
திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சுய முயற்சியின் மூலிமா நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபர்களாக வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சியில் அந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாமையும் ஜென்ம குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும், சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் வேலை ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கேன், ஆனால் அந்த வேலையில் போதுமான வருமானம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, எந்த ஒரு பதவி உயர்வும் இல்லை, ரொம்ப நாளாக இந்த வேலையை மட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சூரியனும் வருகின்ற பிற்பாதியில் அந்த மாத பிற்பாதியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் சொன்ன அந்த ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு ஒரு பால் முட்டை அது ஒரு புற்றுள்ள இடத்துமா பார்த்து அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் அதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.